வாகனத்தில் செல்லுகிற போது பாதைக்கு ஒரு புறம் பசுமையாக வயல்காடும் இன்னொரு புறம் பொட்டல் காடாக இருந்தபோது காமராஜர் உதவியாளரிடம் கேட்டதாக பத்திரிகையில் இருந்தது. நான் பத்திரிகையில் படித்திருக்கிறேன். அப்போது காமராஜர் கேட்டாராம், ஒரு பக்கம் வளமும் இன்னொரு பக்கம் காகி இருப்பது ஏன் என்று கேட்டபோது நெடுஞ்சாலைத்துறை ஒப்புதல் கொடுக்காத காரணத்தால் தண்ணீரை கொண்டு போக முடியவில்லை என்று உதவியாளர் சொன்னபோது அதே இடத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை வரவைத்துவிட்டு அப்போதே ஒப்புதல் போட்டு அந்த பகுதியும் பலப்படுத்தினார்கள். அதே போல தமிழகத்தின் இன்றைய அதையும் கேட்காததை செய்கிற தமிழக முதல்வர் இங்கே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அபிநயா அவர்கள் வந்திருக்கிறார். நானும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றவன். அபிநயா அவர்கள் என்னை பார்த்து, மேயரிடத்தில் குப்பை கட்டுகிற போராட்டத்தில் அபிநயாவும் எங்களோடு களத்தில் என்று போராடினார். நான் கட்சி என்று பார்க்காமல் சொல்லுகிறேன், இடுவாய் போராட்டத்தில். ஆனால் அபிநயா நீங்கள் வந்து கேட்டபோது முதல் வார்த்தையாக கேட்டிருக்க வேண்டாமா? மன்னிப்பு கேட்க வைத்த மேயர் எப்படி குப்பை கொட்டலாம் என்று கேட்டிருக்க வேண்டாமா என்று சொன்னார்கள். சம்பத்தை பேச வந்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பேசவிடவில்லை. நான் கருத்தை சொல்லுவதற்கே சுதந்திரம் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு ஊடகத்தில் கூட ஏதோ திமுக கூட்டத்தில் அல்ல, திமுக நடத்திய கூட்டத்தில் நாங்கள் பேச வரவில்லை நண்பர்களே. ஒரு பத்திரிகையாளர் ஊடகாளர் சந்திப்பிலே பேசுவதற்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்கப்படவில்லை. ஒரு கால் துரதிர்ஷ்டம். நான் இன்றைக்கு இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறேன், 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி அமைத்து விடுமானால் ஒரு துரதிர்ஷ்டம் அருமையண்ணன் சின்னசாமியும் நீங்களும் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, அனைவரும் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதனுங்க அனைத்து கட்சியும் அமர்ந்து போராட முடியாத ஒரு சூழல் வரும் என்கிற ஒரு துரதிர்ஷ்டத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். காரணம், இங்கே அண்ணன் சொன்னார் அனைத்து கட்சியும் வந்திருக்கிறது. வந்திருந்தாலும் கூட இதே வீதியில் சம்பத் பேச முடியவில்லை, நான் பேச முடியவில்லை, அபிநயா பேச முடியவில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஆனந்த் கூட கருத்தை சொல்ல முடியவில்லை நண்பர்களே. அதனால் தான் அதை வெளிக்காட்டுகிறேன். 1400 குளம் குட்டைகள் விடுவிட்டு போட்டது என்று முதல்வராக இருக்கிறேன் அருமைக்குரிய முத்துவேல் கருணாநிதியின் மகன் என்று பெருமை பேசுகிறவரை சந்தித்து முத்துச்சாமியை சந்தித்தார்கள், வெள்ளகோயில் சாமிநாதனை சந்தித்தார்கள், பொறுப்பு அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜியை சந்தித்தோம், நம்முடைய கைல்வெளி செல்வராஜ் அவர்களை சந்தித்தோம். கண்டுகொள்ளவில்லை நண்பர்களே. விவசாயிகளுக்கு 1600 கோடி ரூபாய் திட்டம் வந்ததை செயல் வடிவம் கொடுப்பதற்கு கூட அஞ்சினார்கள். அத்திக்கடவு போராட்டக்குழு மீண்டும் போராடும் என்று சூழல் வந்தபோது அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். தண்ணீர் வரவில்லை என்று எங்களுடைய தெற்குலூர் பகுதிக்கும் சரி, சம்பத்துடைய கிராமமாக இருக்கிற தொரவலூருக்காக இருந்தாலும் தண்ணீர் வரவில்லை என்று அதிகாரிகள் இடத்தில் கேட்டபோது அதிகாரிகள் சொன்ன வருத்தமான செய்தியை இங்கே பதிவு செய்கிறேன். அவர்கள் சொன்னது, நாங்கள் என்ன செய்ய முடியும், 5 பம்பிங் செய்ய வேண்டிய மோட்டார்களுக்கு 2 பம்பிங் தான் செய்கிறது.